இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இலங்கை ஏன் ஜப்பானிய கார்களின் ஒரு முக்கிய மையமா மாறுச்சு? இந்த எக்கனாமிக் மற்றும் கல்ச்சுரல் ஸ்டோரியை தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். நீங்க எப்பவாச்சும் ஸ்ரீலங்கா போயிருந்தீங்கன்னா, அங்க ரோட்ல ஒரு விஷயத்த கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. எங்க பார்த்தாலும் ஜப்பான் கார்களா தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. முதல்ல இந்த நம்பிக்கை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். பல வருஷங்களா இலங்கையர்களுக்கும் ஜப்பானிய கார்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கல்ச்சுரல் கனெக்ஷன் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பேச போறோம். பல ஸ்ரீலங்கன் குடும்பங்களுக்கு இது வெறும் ஒரு கார் கிடையாது, இது ஒரு பரம்பரை சொத்து மாதிரி. தாத்தா காலத்துல வாங்கின கார் கூட இன்னைக்கும் நல்லா ஓடுதுன்னா அது ஜப்பானிய கார்களின் தரத்துக்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம் போட்டுடுச்சு இல்லையா? இப்ப நீங்க பாக்குற டொயோட்டா, ஹாண்டா, நிஸ்ஸான்லாம் வெறும் பிராண்ட் பேர் மட்டும் இல்ல. ஸ்ரீலங்காவோட கிளைமேட்டுக்கும் அங்க இருக்கிற மேடு பள்ளமான ரோடுகளுக்கும் ரொம்பவே கச்சிதமா செட் ஆகுறதால மக்களோட மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. குறிப்பா கொழும்பு, கண்டி மாதிரி பெரிய நகரங்கள்ல டிராஃபிக் ஜாம் ஒரு பெரிய தலைவலி. அந்த மாதிரி நேரத்துல குறுகலான சந்துகள்ல கூட ஈஸியா ஓட்டிட்டு போறதுக்கு டொயோட்டா விட்ஸ், ஹாண்டா ஃபிட் மாதிரி சின்ன கார்கள் ரொம்பவே வசதியா இருக்கு. இதுதான் இந்த கார்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. சரி, கல்ச்சுரல் கனெக்ஷன் மட்டும் ஒரு காரணம் இல்ல. இதை எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பணம். இந்த எக்கனாமிக் கணக்கு எப்படி ஜாப்பனீஸ் கார்களுக்கு ஆதரவா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்டே காசு மிச்சமாகிறது தான். ஸ்ரீலங்கால ஒரு புத்தம் புது கார் வாங்குற செலவை விட ஜப்பான்ல இருந்து ஒரு சில வருஷம் மட்டும் ஓடுன நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு காரை இறக்குமதி செய்யறது ரொம்பவே விலை குறைவு. இது ஒரு ஸ்மார்ட்டான ஃபினான்ஷியல் முடிவு தானே? ஆனா செகண்ட் ஹேண்ட் கார்னா குவாலிட்டி எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் தான் ஜப்பானோட ஷாக்கன் சிஸ்டம். இது ரொம்பவே கடுமையான ஒரு வாகன பரிசோதனை முறை. இதனால ஜப்பான்ல கார்களை எப்பவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இதனால தான் அங்கிருந்து வர யூஸ்ட் கார்கள் கூட கிட்டத்தட்ட புதுசு மாதிரியே இருக்கு. இதுக்கு ஸ்ரீலங்கன் அரசாங்கத்தோட இறக்குமதி கொள்கைகளும் ஒரு பெரிய காரணம். சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் யூஸ்டு கார்களை இறக்குமதி செய்யறதுக்கு சாதகமான ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதனால தான் இந்த மார்க்கெட் இவ்ளோ பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. எக்கனாமிக்ஸா இது ஒரு நல்ல டீல்னு பார்த்துட்டோம். ஆனா ஜப்பான்ல இருந்து ஒரு காரை வாங்குறது அவ்வளோ சுலபமா என்ன? ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஆமா, இதுக்கு பின்னாடியே ஒரு செம சிஸ்டம் இருக்கு. அதை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு இல்லையா? அது இந்த வேலைய ரொம்பவே சிம்பிள் ஆக்கிடுச்சு. நீங்க ஸ்ரீலங்கால உங்க வீட்ல உட்காந்துக்கிட்டே ஆன்லைன் ஆக்ஷன் வெப்சைட்கள் மூலமா ஜப்பான்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான கார்களை பார்க்கலாம். ஒவ்வொரு காரோட முழு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டையும் படிச்சு பார்த்துட்டு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாத நல்ல காரை தைரியமா செலக்ட் பண்ணலாம். இன்டர்நேஷனலா ஒரு காரை வாங்குறதுனா ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க், சிக்கல்கள் இருக்கும்னு தோணும். ஆனா இங்க தான் லோக்கல் இம்போர்ட் ஏஜென்ட்ஸ் உள்ள வர்றாங்க. அவங்க இந்த முழு ப்ராசஸையும் இந்த 4 ஸ்டெப்ல முடிச்சு கொடுத்துடுறாங்க. ஏலம் எடுக்கிறதுல ஆரம்பிச்சு உங்க கைக்கு காரோட சாவி வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கறாங்க. இந்த மொத்த ப்ராசஸும் எவ்ளோ ஸ்பீடா நடக்குதுன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஏலத்துல காரை எடுத்ததுல இருந்து வெறும் 4ல இருந்து 6 வாரத்துக்குள்ள ஸ்ரீலங்கால உங்க வீட்டு வாசல்ல வந்து காரு நிக்கும். அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் எஃபிஷியன்ட்டா வேலை செய்யுது. சரி, தனிப்பட்ட நபர்களுக்கு இதனால நிறைய லாபம் இருக்கு. ஆனா இதோட தாக்கம் அதோட நின்னுடல. இது ஸ்ரீலங்காவோட எக்கானமி முழுக்க ஒரு பெரிய அலை மாதிரி பரவி பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அது என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது வெறும் கார்களை வாங்குறது விக்கிறது மட்டும் இல்ல. இந்த ஒரு இம்போர்ட் இண்டஸ்ட்ரியை நம்பி ஆயிரக்கணக்கான புது வேலைவாய்ப்புகள் உருமாகியிருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள்ல இருந்து மெக்கானிக் ஷெட் வரைக்கும் ஒரு முழுமையான சப்ளை செயினி இதனால இயங்குது. இங்க பாருங்களேன், வாகன கிளியரிங் ஏஜென்ட்ஸ், கார் மெக்கானிக் ஷாப்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளையர்ஸ்னு எத்தனை விதமான புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகியிருக்கு பாருங்க. இது ஸ்ரீலங்காவோட லோக்கல் எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. டியோட்டா, அக்வா, பிரியஸ் மாதிரியான ஃபியூவல் எஃபிஷியன்ட் ஹைபிரிட் கார்கள் நிறைய இறக்குமதி ஆகிறதால ஸ்ரீலங்காவோட கார்பன் ஃபுட்பிரிண்ட் குறையறதுக்கும் இது ஒரு வகையில உதவி பண்ணுது. சரி, இது வரைக்கும் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. ஆனா ஜப்பானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையான இந்த ஆட்டோமொபைல் உறவோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? வாங்க யோசிப்போம். மொத்தத்துல சொல்லணும்னா இதுக்கு 3 முக்கிய தூண்கள் இருக்கு. 1, ஜப்பானிய கார்கள் மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த மனப்பூர்வமான நம்பிக்கை. 2வது, பணத்தை மிச்சப்படுத்த உதவுற அதோட விலை. 3வது, இந்த இம்போர்ட் ப்ராசஸோட அசர வைக்கிற எஃபிஷியன்சி.
இப்ப நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உலகம் முழுக்க எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. ஜப்பானும் இதுல ஒரு முன்னோடி. அப்போ ஜப்பான்ல இருந்து அடுத்ததா வரப்போற இந்த எலக்ட்ரிக் கார்கள் ஸ்ரீலங்காவோட ரோடுகளோட முகத்தையே மாத்தி அமைச்சிடுமா? ஆக இது ஏதோ தற்காலிகமா வந்த ஒரு ட்ரெண்ட் கிடையாது. இது ஸ்ரீலங்காவோட தேவைக்கும் ஜப்பானோட சப்ளைக்கும் நடுவுல கரெக்டா செட் ஆன ஒரு ஆழமான மார்க்கெட் டைனாமிக். செலவு சேமிப்பு, வாகனத்தோட தரம், மக்களோட விருப்பம்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த பந்தம் இன்னும் பல வருஷங்களுக்கு தொடரும்னு தான் தோணுது.